சீதாராமன் சீரியல் டுமாரோ எபிசோடில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் ராமு சீதா அந்த ஏரியாவில் போய் நின்றுட்டு இருக்காங்களா, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படிமா இங்கே இருப்பீங்க, எனக்கு அதான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வாட்ச்மேன்ஸ் எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இங்கே இருக்கவங்க மனுஷங்க தானே அப்படின்னு சொல்ல சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனரை கூப்பிட்டு வராங்க. இவங்க 2 பேர் தான் இவங்க இங்கே வாடகைக்கு வந்தவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உத்து பார்த்துட்டு ஐயோ இதுங்க பெரிய எடுத்து பொண்ணுங்க மாதிரி இருக்குதுங்க, இங்கே எப்படி இருப்பாங்க, பிள்ளைகளை இங்கே இருந்துக்கிருவீங்களா, ஏன்னா இங்கே வந்துட்டு புறா கூட எனக்கு தான் இருக்கும் வீடு பரவாயில்லையா அப்படின்னு கேட்க அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் வீட்டெல்லாம் காமிக்கிறாங்க. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்ல பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அட்வான்ஸு 15,000 ரூபாய், மாத வாடகை 3,500 ரூபாய், இதெல்லாம் வந்துட்டு எனக்கு கரெக்டாக கொடுத்துடணும்ப்பா, இன்றைக்கே நல்ல நாள் தான், பால் காய்ச்சி இன்றைக்கே குடியேறிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் அம்மா கிளம்பிடுறாங்க. இந்த சைடு ராமு கூப்பிட்டுட்டு ஒரு நிமிஷம் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கடை கூட்டு போகிறாங்க. பார்த்தா நகையெல்லாம் அடகு வைக்கிற கடை. சீதா இங்கே எதுக்கு அப்படின்றாங்க. கையில் போட்டிருக்க வலையில் கழட்டி கொடுத்து இதை அடகு வைங்க பாஸ், 4 பவுனு, இதுக்கு எந்த அளவுக்கு பணம் வேணுமோ அதை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கிறது தான். உள்ளே வந்துட்டு அந்த கடைக்காரர் ஓனர் இருப்பார்ல சேட்டு, அவர் பார்த்துட்டே தான் இருக்காங்க. இல்லை சீதா இது உனக்காண்டி உங்கள் வீட்டில் போட்டது ஆசையா, நான் வைக்க மாட்டேன் அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஆத்திர அவசரத்துக்கு உதவுறதுக்கு தான் பாஸ் இந்த இது, வாங்க பாஸ் இங்கே பாருங்கள், இதெல்லாம் நம்ம சீக்கிரம் சம்பாதிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு நல்லா படிச்சிருக்கீங்க, எனக்கு தையல் தெரியும், நம்ம சொந்த காலில் நிற்போம் அப்படின்னு சொல்ல. பரவாயில்ல சீதா, நீ என் ஃப்ரெண்டு, நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன்னு தெரிஞ்சோ பெரிய கெஸ்ட் ஹவுஸ்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தேன், அதெல்லாம் வேணாம், நம்ம சொந்த காலில் நிற்கணும்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிட்டு வந்தேன், உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சீதா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. சரி வாங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. போனதுமே நான் வந்துட்டு யார்ட்டையுமே இப்போ இந்த மாதிரிலாம் நகை வாங்குறது இல்லைமா, ஆனால் நீங்கள் வெளியில் வச்சு பேசுனீங்க பாருங்கள், அதை கேட்டேன். இவங்க யாரும்பா உங்களுக்கு அப்படின்னு கேட்க, என்னோட ஹஸ்பண்டு ஒய்ஃப் அப்படின்னு 2 பேர் மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்ப்பா, இந்த பொண்ணு அவ்வளோ தைரியமாக பேசுது, நீங்கள் 2 பேர் ரொம்ப நாள் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க, நீங்கள் இன்னும் இடையே போட்டு பார்க்கல அப்படின்னு சீதா சொல்ல, உன் பேச்சிலே நான் எடை போட்டேம்மா அப்படின்னு சொல்ல ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து பால்லாம் காமிச்சு அந்த ஓனர் அம்மாவுக்கு கொடுக்குறாங்க. இந்த சைடு சுபாஷ் சேதுபதி உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணிட்டேனே சே நான் மறந்துட்டேன் அப்படின்றாங்க. ஆமனே நீங்கள் ஐஸ் கியூப் போட்டு சரக்கு குடிக்கல, சும்மா நார்மல் சரக்கு குடிச்சிட்டிங்க அப்படின்றாங்க. சுபாஷ் சொன்னதை கேட்டு சேதுபதி கோவம் வந்துடுது, கன்னத்தில் பட்டன்னு அரைஞ்சு விட்டு, நானே என் பையன் என்னை விட்டு போயிட்டானேன்னு சோகத்தில் இருக்கேன், நீ என்ன நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்றாங்க. ஐயோ இருந்தாலும் நீங்கள் பேசுனது ரொம்ப தப்புனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமாடா, யாராவது பெத்த பையன் சாப்பிட்டது கணக்கப்பானா, இப்படிலாம் பண்ணிட்டேனே அப்படின்றாங்க. ஆமாம் ஆமாம், அதுலேயும் அவன் பொண்டாட்டி கூட இருக்கும்போதேவும் அவள் தலையில் வச்சிருக்க பூக்கு கூட நீங்கள் கணக்கு பார்த்தீங்க, அப்போ ராம் கோவப்படாமல் என்ன செய்வான், ராம் நம்மளை விட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மறுபடி கணத்தில் அடிக்காங்க சேதுபதி. ஏண்டா நானே வந்துட்டு வெளியில் போயிட்டான்னு கவலையில் இருக்கேன், நீ நான் பண்ணதையே குத்தி காமிச்சு நீ சொல்லிக்கிட்டு இருக்கேல அப்படின்னு சொல்ல. ஐயோ என்ன இது அண்ணே, இங்கே பாருங்கள், ராம் ரொம்ப தைரியசாலி புத்திசாலினே, நம்மள மாதிரிலாம் கிடையாது, அவனுக்கு சூடு சொன்ன ரொம்ப அதிகம், வெளியில் போய் வண்டி இழுத்தாவது பொழைச்சிக்கிருவானே அப்படின்னு சொல்ல. டேய் அவன் இத்தனை கோடி சொத்துக்கு அதிபதிடா, அவன் எதுக்குடா வண்டி இழுக்கணும் அப்படின்னு கேட்க. ஆமாண்ணே இப்போ யாருனே வண்டியெல்லாம் இழுக்கிறா, அதெல்லாம் கிடையாது, வேற ஏதாவது வேலை பார்த்துப்பா அப்படின்னு சொல்ல. அவன் ஏன்டா வேலை பார்த்து கஷ்டப்படணும் அப்படி இப்படின்னு பேச. ஐயோ இவர் அவர் பிள்ளைய வெளியில் அமிச்சிட்டு நம்மளை பாடா படுத்துறாரு அப்படின்னு சுபாஷ் மனசில் நினச்சிக்கிறாரு. இவங்க இப்படி இங்கே பேசிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு துரை வர்றாரு. அண்ணே இங்கே பாரு துரை வர்றான், அவனுக்கு தெரியும், அவனை கூப்பிட்டு விசாரிப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. துரை இங்கே வாடா அப்படின்றாரு சேதுபதி. ஐயோ இதுங்க வேற நம்மளை கூப்பிடுதுங்க, கண்டிப்பாக ராமு சீதா எங்கே இருக்கான்னு கேட்பாங்க. என்ன பிள்ளையை அமுச்சு விட்டுட்டு இங்கே உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கா, இரு உன் போதையெல்லாம் எப்படி தெளிய வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து என்னையா அப்படின்றாங்க. உண்மையே சொல்லுடா ராம் எங்கடா இருக்கா, உண்மையை சொல்ல, அவன் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றாங்க. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லை, அவளை கஷ்டப்பட்டு பேசி வீட்டை விட்டு வெளியில் அமிச்சிட்டு இப்போ என்னமோ மன்னிப்பு கேட்க போறியா, மன்னிப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன நீ ரொம்ப ஓவராக தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படி சண்டே ஆகிடுற. அந்த வீட்டுக்கு வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க. வந்ததுமே 2 பேரையும் விலக்கி வைக்கிறாங்க. இங்கே பாரு மகா, இவனுக்கு ராம் எங்கே இருக்கான்னு தெரியும், ஒழுங்கா இவன்கிட்ட கேட்டு எங்கே இருக்கான்னு சொல்லு அப்படின்னு சொல்ல. எனக்குலாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சேதுபதி சொல்கிறார், பச்சை போய் இவனுக்கு தெரியும், ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்ல. வெக்கமாவே இல்லை, பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு வீட்டை விட்டு துரத்திட்டு இப்போ பெரிய மன்னிப்பு கேட்குறான், நான் மன்னிப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயோ இவன் ரொம்ப பேசுகிறான், என் பையனை இந்த வீட்டை விட்டு போயிட்டான், இவன் எதுக்கு வீட்டில் இருக்கணும், இவனை வீட்டை விட்டு துரத்து மகா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியா நீங்கள் யாரும் சொல்ல வேணாம், மகா சொல்லட்டும், நான் வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. அப்போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். மகா அமைதியாகவே பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காங்க. அண்ணே நீ ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, ராம் மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன்னு எல்லாருக்குமே தெரியும், அதுவும் இல்லாமல் எனக்கு தெரியும், நீ ஒன்றும் வந்துட்டு போகிற போக்கில் ஏதாவது பழிய போட்டு போகாது அப்படின்னு சொல்ல. ஓ பாசமா, உன் பாசம் தான் எனக்கு தெரியுமே, நல்லா சொந்த தங்கச்சிக்கே துரோகம் நினைக்கிற வீடு தானே இது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன நீ ரொம்ப பேசுகிறேன்னு அப்படின்றாங்க. சி அமைதியாரு, நானே பேசணும்னு வச்சுக்கோ, நீ எல்லாம் தாங்க மாட்டேன், என்ன பேசவா அப்படின்றாரு துரை. மகா அமைதியாகவே இருக்காங்க. சொல்லு மகா, இவனை வெளியில் போக சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு
சொல்லிக்கிட்டு இருக்க, வெளியில் போனே சொல்ல மாட்டேங்காங்க மகா. அதுக்கு அர்ச்சனா சொல்கிறாங்க, எனக்கு தெரியும், இங்கே பாரு, நீ எப்போ இவனை வெளியில் போக சொன்னாலும் நீ சொல்ல மாட்டிக்க மகா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இவங்கிட்ட நீ ஏதோ லாக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு துரை சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அக்கா இதை பற்றி யாரும் இப்போ பேச வேணாம், எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுடுறாங்க. எல்லாரும் போனதுக்கப்புறம் அர்ச்சனா சொல்கிறாங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மகாவை அந்த துரை ஏதோ சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறாங்க, அதை நான் அடித்து சொல்கிறேன் அப்படின்றாங்க. அப்படியா, இது என்னன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் ராம் வந்துட்டு வீட்டுக்கு 2 சேர் வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்து, இந்த சீதா யாராவது வந்தால் கூட நம்ம வீட்டில் உட்காரதுக்கு இல்லை அப்படின்னு சொல்ல, பாஸ் நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் உட்காந்து அழகு பார்க்குறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருது.